சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா, என்னை சுத்திகரியும் நாதா. நின்றிருரத்தால் உள்ளும் புறமுமாய் என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. நின்றிருரத்தால் உள்ளும் புறமுமாய் என்னை சுத்திகரித்திடுமே, என்னை சுத்திகரித்திடுமே. பொன்னாக மாற்றும் நாதா, என்னை பொன்னாக மாற்றும் நாதா, பொன்னாக மாற்றும் நாதா, என்னை பொன்னாக மாற்றும் நாதா. அக்கினி தழலால் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே, நானும் பொன்னாக மாறுவேனே. அக்கினி தழலால் சோதித்த பின்னாலே நானும் பொன்னாக மாறுவேனே, நானும் பொன்னாக மாறுவேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 15/12/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். He knows the way that I take. When he has tested me, I will come forth as gold. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பாடலோடு கூட இன்றைக்குள்ள தியானத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். சற்று விரிவான செய்தியாக இருக்கும். சில நிமிடங்கள் செவிசாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையோடு கூட கேட்டு உங்களுடைய வாழ்க்கை அதற்கென்று அர்ப்பணிக்கும்படி மிக தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, யோபு பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை, நான் போகக்கூடிய வழி அவருக்கு நன்றாக தெரியும், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, you may be a pastor, you may be a believer, whoever you may be, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நம் ஆண்டவருக்கு முன்பதாக தைரியத்தோடு கூட சொல்ல முடியுமா, நான் போகக்கூடிய வழியை ஆண்டவர் அறிவார், என் பாதைகள் அவருக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி உங்களால் தெளிவாக நிதானமாக தைரியத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்பதாக சொல்ல முடியுமா, அவர் என்னை சோதித்ததற்கு பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாய் காணப்படுகிறது? நம்முடைய வழிகள் உண்மை உத்தமமான வழிகளாய் காணப்படுகிறதா? கர்த்தருக்கு பிரியமான வழிகளாய் காணப்படுகிறதா? அல்லாவிட்டால் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகளாய் காணப்படுகிறதா? கர்த்தரை விசனப்படுத்துகிற வழிகளாய் காணப்படுகிறதா? வேதத்தில் ஒரு ராஜா எசேக்கியா இவ்விதமாய் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். Remember, O Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. And Hezekiah wept bitterly. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும்.
அவன் தேவனுக்கு உண்பதாக உண்மை உத்தமாக நடந்தபடினால் ஆண்டவருக்கு உண்பதாக மிக தைரியத்தோடு கூட சொல்ல முடிகிறது. உங்களுடைய வழிகள், நீங்கள் போகக்கூடிய பாதைகள் உண்மையும் உத்தமமான வழிகளில் நாம் நடப்போமேயானால் அது கர்த்தரை குறித்து சந்தோஷப்பட முடியும். நாம் ஆண்டவருக்கு விதமான வார்த்தைகளை சொல்ல முடியுமா என்பதை குறித்து நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். For the Lord watches over the way of the righteous, but the way of the wicked will perish. துன்மார்க்கருடைய வழி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வழி அழிவின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறது. நீதிமான்களின் வழி, ஒருவேளை கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான்களாய் வாழ்கிறது உண்டானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களாய் நீங்கள் நடக்கிறது உண்டானால், நீதியின் வழியில் நடக்கிறது உண்டானால் உங்களுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, have searched me and you know me. 2வது வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். You know when I sit and when I rise. You perceive my thoughts from afar. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். You discern my going out and my lying down. You are familiar with all my ways. நம்முடைய வழிகள் அவிதமாய் சொல்ல முடியுமா? நான் எவ்விதமான பாதைகளில் போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தரை பிரியப்படுத்துகிற வழியில் நடந்து கொண்டிருக்கிறேனா? என்னோட வழிகள் ஆண்டவருக்கு மிக சரியாய் காணப்படுகிறதா? நான் எங்கிருந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரனை சூழ்ந்திருக்கிறார், என் வழிகளெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் யோவானை பார்த்து கேட்கிறார். 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். The third time he said to him, Simon son of John, do you love me? Peter was hurt because Jesus asked him the third time, do you love me? He said, Lord, you know all things, you know that I love you. ஆண்டவர் நேசிக்கிறதை, நாம் ஆண்டவரை நேசிக்கிறதை அவர் அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உண்பதாக தைரியத்தோடு கூட, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் எந்த அளவுக்குமே நடக்கிறேன், என்னோட வழிகள் எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நம்மால் ஆணித்தரமாய் முழு நிச்சயமாய் கர்த்தருக்கு உண்பதாக சொல்ல முடியுமா? அது அப்படி சொல்வீர்களேயானால் உங்களோட வழிகள் கர்த்தருடைய பார்வையிலே சீரும் சிறப்புமாய் செம்மையான வழியாய் காணப்படுகிறது. 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அக்கினிக்குள்ளே ஒரு தங்கத்தை போடும் பொழுதுதான் அது சுத்த பொன்னா அல்லாவிட்டால் கலப்படம் இருக்கிறதா என்பது தெரிய வருகிறது. அந்த பொண்ணுக்கு சுத்தமிடுகிற புடமிடுகிற இடம் எதுவென்று சொன்னால் அக்கினிக்குள்ளே போடப்படும் பொழுதுதான் அது சுத்த பொன்னாக மாறுகிறது. இதை குறித்து நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். The crucible for silver and the furnace for gold, but the Lord tests the heart. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருதயங்களை சோதித்து பார்க்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளி புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். For you, O God, tested us, you refined us like silver. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லும்படி சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார்.
But who can endure the day of his coming? Who can stand when he appears? For he will be like refiner's fire or a launderer's soap. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நம்முடைய வழிகள் தம்முடைய பார்வையில் இருக்குமேயானால் நாம் சோதிக்கப்படும் பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பதாக நிலைநிறுத்தப்பட முடியும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடலாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். He will sit as a refiner and purifier of silver. He will purify the Levites and refine them like gold and silver. Then the Lord will have men who will bring offerings in righteousness. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதை குறித்து யாக்கோபு நிருபங்கள் எழுதும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே சொல்லும் பொழுது மற்றும் 12 வசனத்தில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, my brothers, whenever you face trials of many kinds, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். Because you know that the testing of your faith develops perseverance. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Perseverance must finish its work so that you may be mature and complete, not lacking anything. 12 வசனம் சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man who perseveres under trial, because when he has stood the test, he will receive the crown of life that God has promised to those who love him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். These have come so that your faith of greater worth than gold, which perishes even though refined by fire, may be proved genuine and may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சோதிக்கப்பட்டதுக்கு பின்பதாக பொன்னாக மாறுவோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவோம். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய பார்வையில் நிலைநிறுத்தி ஒரு ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் திங்கட்கிழமை, இந்த வருடத்தின் கடைசி வாரங்களுக்கு நேராக நெருங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக ஹல்லேலூயா ஒரு புதிய ஆண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக எங்களோட வழிகளை ஆண்டவருக்கு முன்பதாக சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு முன்பதாக சாட்சியாய் சவாலாய் வாழ்வதற்கு எங்களை சமர்ப்பணம் பண்ணி தேவனுடைய பார்வையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் எங்களோட வழிகள் கர்த்தருடைய பார்வையிலே நிலைநிறுத்தப்படட்டும். உத்தமமான வழியிலே, உண்மையான வழிகளிலே, கர்த்தரை பிரியப்படுத்துகிற வழியிலே வாழ்ந்து ஹல்லேலூயா அதன் வழியிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளிலே, எங்களோட விசுவாச வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளிலே எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு எங்களுடைய விசுவாச பரீட்சையிலே நிலை நின்று நாங்கள் சுத்த பொன்னாக விளங்கி ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடிவிலே எங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சியின் முடிவிலே ஹல்லேலூயா மகிமையிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற மகிமையான வாடாத அழியாத அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, பரிசுத்தத்தை காத்து நடப்பதற்கு கிருபை பாராட்டும். நல்லாம மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள், ஹல்லேலூயா விசுவாச குடும்பத்தார், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல் அளவில்லாமல் பாய்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல் பாய்ந்து வருவதாக, ஒரு விடுதலை சுகம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, ஆண்டவர் சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். காயப்பட்ட கரத்தை நீட்டி உம்முடைய ஜனத்தை தொடுவீராக. சுக பலன் ஆரோக்கிய சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய வேலையிலும் ஊழியத்திலும்
கூட இருந்து ஆசீர்வாதம் நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே காட் பிளஸ் யூ ஆல். ஏமான். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. ஆனால் தயவு கூர்ந்து மிகுந்த சிரமப்பட்டு ராக்கால தூக்கத்தை கத்திருக்கின்ற தியாகம் பண்ணி எடுக்கிற இந்த ஊழியத்தை அனுதினமும் அனுப்பப்படுகிற இந்த மன்னா அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற, இந்த ஜெபங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற பலருக்கு அந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோட ஊற்றும் ஆவி ஊற்றும் என்கிறதான பாடல் நீங்கள் இதுவரைக்கும் கேட்காதிருந்தால் கீழே இதை தொடர்ந்து கீழே கொடுத்துருக்கிறதான வாட்ஸ்அப்பில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய சேனல் ஒன்று இருக்கிறது. ஜெபதாஸ்ங்கிற வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது. என்னுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் போடப்படுகிற ஜபங்கள், எங்களோட மினிஸ்ட்ரி அப்டேட்ஸ் மற்றும் எங்களுடைய பாடல் அதில் இருக்கிறது. கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி செலுத்துகிறேன்.